ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சத்திய வேதம் நித்திய ஜீவன் என்ற புரோகிராமிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத தியானம் என்னவென்றால், ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்போனோ? ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்கிற தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவன் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையும் கொடுத்து நமக்கு ஜீவனை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த ரூத் புஸ்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த ரூத் புஸ்தகம் ஒரு குடும்ப சரித்திர புஸ்தகம். இந்த ரூத் தன்னுடைய மாமி நகோமியோடு கூட அவள் பெத்லகேமுக்கு வந்தாள். புருஷனை இழந்து தன்னுடைய தாய் தகப்பனெல்லாம் சொந்த தேசத்தெல்லாம் விட்டு தன்னுடைய மாமி நகோமியோடு கூட அவள் வந்தாள். அவள் இங்கே வாழ்வதற்காக வரவில்லை. அவள் நகோமியோடு கூட சாகுவதற்காகத்தான் அவள் வந்தாள். ஏனென்றால் இளம் வயதிலே புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை. நகோமிக்கும் புருஷன் இல்லை, நகோமிக்கும் பிள்ளைகளும் இல்லை. தன்னுடைய மாமி நகோமியோடு கூட அவருடைய தேசத்திலே நாமும் கூட மரித்து போய்விடலாம் என்று சொல்லிதான் அவள் ஒரு விதவையாக வந்தாள். அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய நகோமியோடு கூட சாக வந்தவள் ரூத். தன்னுடைய மாமி நகோமியோட கூட இருக்கிற காலத்திலே ஏதோ தின்று பிழைத்து செத்து விடலாம் என்று சொல்லிதான் அவள் இங்கே வந்தாள். ஆனால் தேவன் ரூத்துவை சாகும்படியாக இங்கே கொண்டு வரவில்லை. ரூத்திற்கு ஒரு வாழ்வை தேவன் தந்து சுகித்திருக்கும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை ரூத்தினுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஆனால் ரூத்து அதை அறியாமலே தன்னுடைய மாமி நகோமியோட கூட இருக்கிற காலம் ஏதோ தின்று வாழ்ந்து மடிந்து விடலாம் என்று சொல்லிதான் அவள் வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கே அவருடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ரூத்துவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் அமைத்துக் கொடுக்கிறார். அதற்கு காரணம், ரூத்து தன்னுடைய மாமி சொன்ன வார்த்தையின்படியெல்லாம் வாழ்ந்தது நிமித்தமாக தேவன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டார். இந்த ரூத்துவிற்கு தேவனை பற்றி அறிவில்லை, தேவ கட்டளைகளை பற்றியும் அறிவில்லை. இஸ்ரவேலின் தேவனை குறித்த அறிவும் அவளுக்கு இல்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைகளை குறித்த ஞானமும் அவளுக்கு இல்லை. ஆனாலும் கூட தன்னுடைய மாமி நகோமியினுடைய தேவன்தான் என்னுடைய தேவன், அவள் சொல்லுவதையே தேவ வாக்காக நினைத்து அதன்படி நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த தன்னுடைய மாமி, அதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஊரு பெரிய மனுஷனாக இருந்தார் போவாசும், இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரலோகத்தின் தேவனும் இந்த
ரூத்துவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கை மலராது என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ரூத்தினுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருந்தது. தன் புருஷன் இறந்து விட்டான், தன்னுடைய தாய் தகப்பனை பிரிந்து விட்டான், தன்னுடைய மாமனாரையும் இழந்து விட்டான், தன்னுடைய மாமியா நகோமியோடு கூட நான் அறியாத தேசத்துக்கு அவள் நகோமியை நம்பி வந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்து தன்னுடைய மாமி நகோமியினுடைய தேவனை பற்றி கொண்டான். தன்னுடைய மாமியினுடைய தேவனுடைய கட்டளைகளின்படியெல்லாம் நடக்க ஆரம்பித்தான். தன்னுடைய மாமியினுடைய நகோமியினுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தான். தேவன், பரலோகத்தின் தேவன் இதை பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீனும் கூட கடன் பிரச்சனையிலே மடிந்து கொண்டிருக்கிறாயா? குடும்ப பிரச்சனையினாலே நீ சோர்ந்து போய் மடிந்து விடலாம் என்று நீ நினைக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்திருக்கிறது என்று சொல்லி நீயே உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ முடிவு கட்டிக் கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. ரூத்தை வாழ்வு கொடுத்த ஆண்டவர் உனக்கும் ஒரு நல்ல வாழ்வை தந்து உன் வாழ்வு மலரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ அந்த ரூத்துவை போல கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வளர்த்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் உன்னை கட்டாயம் வாழ வைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை நீ வைக்கும் பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. பிரியமானவர்களே, நீ இஸ்ரவேலே தேவனை நம்பி வரும் பொழுது அவர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிடுகிற தேவனில் இல்லை என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ நம்பியிருக்கிறபடினா ஆண்டவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாரை தவிர உன்னை அவர் மதிக்கும்படியாக அழைக்கவில்லை. உன்னை வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சாகுவதற்கு அவர் ஒப்புக் கொடுத்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நகோமியினுடைய வார்த்தைகள் எல்லாம் ரூத்து கீழ்ப்படிந்தான். ஒரு வார்த்தை கூட அவள் திருப்பி பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட அவள் மறுத்து பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட அவள் கேட்காமல் போகவில்லை. அந்த நகோமி தன்னுடைய மாமியினுடைய வார்த்தையின்படியெல்லாம் ரூத்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தது நிமித்தமாக அந்த ரூத்தும் இந்த நகோமியும் தன்னுடைய மருமகள் ரூத்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நகோமி அமைத்துக் கொடுத்தான். தேவனும் அதே போல இந்த ரூத்துவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார். அந்த பெத்லெகேம் ஊரிலே இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாயிருந்த போவாசுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த போவாசுடைய வம்சத்திலே தாவீது சந்ததியை உருவாக்குவதற்கு தேவன் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த தாவீதுடைய வம்சத்திலே உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த ரூத்து ஒரு பாட்டியாக, ஒரு உறவு முறையாக, ஒரு சந்ததியாக தேவன் மாற்றி அமைத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் வளர்த்துக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் கட்டாயம் உங்களை வாழ வைப்பார். அது எப்படிப்பட்ட தோல்வியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கலாம்,
எப்படிப்பட்ட ஒரு சோர்வான வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நான் இந்த உலகத்தில் இனி வாழ முடியாது, நான் இந்த உலகத்திலே என்னால் ஜீவிக்க முடியாது, அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேலையிலும் சத்திய வேதம் நித்திய ஜீவன் என்ற இந்த புரோகிராம் மூலியமாக தேவன் உனக்கு ஒரு நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பற்றி கொண்டிருப்பாய் என்று சொன்னார். கட்டாயம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஒரு நல்ல வாழ்வை தருவார். உன் வாழ்வை கர்த்தர் மலரும்படியாக மீண்டும் உனக்கு ஒரு மறுவாழ்வை தேவன் தருவார். ரூத்துடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுவாழ்வை தந்து ஆசீர்வதித்தார். மீண்டும் ஒரு குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். மீண்டும் ஒரு புகழ்ச்சியான வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். அவருடைய சந்ததியிலே உலக இரட்சகர் பிறக்கும்படியாக ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். உண்மையான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மலர்மொழி செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நம்பிக்கையும் கீழ்ப்படிதலை என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் தந்து என்னுடைய வாழ்க்கையை மலரும்படியாக நீர் ஆண்டவரே உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ரூத்துடைய வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனையோடு, பண தேவைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் மறித்து விடலாம் என்று சொல்ல நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே ரூத்துவனுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நீர் எடுத்து காட்டினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ரூத்துவை போல நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை மலருவதற்கு நாங்கள் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நம்முடைய வாழ்வு மலருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Drop it.